வாங்குங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அளவில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அது வதங்கி வர்றதுக்கு சீக்கிரமாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்குங்க. வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. நம்ம போட்ட அளவில் பாதி அளவுக்கு வதங்கி வரணும். அதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் சேர்த்துட்டு வதக்குங்க. இன்னும் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கப்புறம் தாங்க நம்ம உப்பு சேர்க்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம போட்ட அளவு வெண்டைக்காய் 1/4 பங்கு அளவு கம்மியாகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து பரட்டி விட்டுடலாம். இது சாம்பார் சாதம் எல்லா சாப்பாடு கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு உள்ளே வச்சு கூட ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.